நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஏற்காடு ட்ரிப்பு போயிருந்தோம். அதை பற்றின vlog தான் இது. சேட்டைக்காரன் தியான் ஜோஸையும் அக்கா பையன் ஜோவையும் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஏற்காடு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பசங்க 2 பேருமே கார் ஏறினதும் தூங்கிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிறைய பிளேஸ் எல்லாம் பார்த்தோம். பசங்க 2 பேரும் முழிச்சிருந்தாங்கன்னா சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க. இவங்க சண்டையை பார்க்குறக்கே நமக்கு நேரம் சரியாக இருந்திருக்கும். அவங்க தூங்குனதுனால நாங்கள் நிறையா வியூஸ் எல்லாம் பார்த்தோம், மங்கி எல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஏற்காடு ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஒரு பார்க்குக்கு போனோம். அந்த பார்க்கு வெளியே நிறைய ப்ளே டாய்ஸ்லாம் வித்துட்ருந்தாங்க. இந்த பசங்க கண்ணில் படாமல் எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு போயிடணும்னு கஷ்டப்பட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம். பசங்க போனதுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அங்கே ஓடி ஆடி விளையாடுறதுக்கெல்லாம் நல்லாவே ப்ளேஸ் இருந்தது. நிறையா ஃப்ளவர்ஸு, செடி, மரம் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்லேயே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு இங்கே வந்தால் ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்க கிளைமேட், ஃப்ளவர்ஸு, ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப மைண்டே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இங்கே நிறைய பார்க்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் இருந்தது. பட் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பார்க்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா கார் பார்க்கிங்க்காக நாங்கள் வெயிட் பண்ணுற சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி நம்ம இருக்கிறதே இருக்கோம், இந்த பார்க்குள்ளே போய் பார்க்கலாமே, பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்குள்ளே போனோம். அங்கே வந்து தூரி, சர்க்கிள்னு பசங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்டாக நாங்கள் போட்டிங் நினச்சிட்டு வேறு ஒரு பார்க்குக்குள்ளே போயிட்டோம். அங்கே ஒரு ஆளுக்கு 40 ரூபீ சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து போட்டிங் நினச்சி தான் அங்கே போனோம். பட் அங்கே போட்டிங் இல்லாதனால கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயும் நல்லாவே இருந்தது. பார்க்கில் நிறையா கார்டனிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பசங்க விளையாண்டாங்க. டான்ஸு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. போகிறவங்க வரவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்து நமக்குமே ஒரு ஜாலியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஃப்ளவர்ஸு அதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் கேமிங் சென்டர் போயிருந்தோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி கேமிங் சென்டர்லாம் போனதே இல்லை. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு டைம். நாங்கள் ஏற்காடுன்னு சொன்னதுமே பார்க் போவோம், போட்டிங் போவோம் அந்த மாதிரி தான் நினச்சி பிளான் பண்ணி வந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து கேமிங் சென்டர் போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கார்டு வாங்கி சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியல. அப்புறம் அக்கா, மாமாலாம் சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் அங்கே ஹெல்ப்பிங்க்கு நிறைய பேர் இருந்தாங்க. எந்தெந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொன்னாங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. தியான் ஜோஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைக்கில் ஏறி உட்காந்தான். லாஸ்ட்டு வரைக்கும் அந்த பைக்கில் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருந்தான். நாங்கள் கம்பல் பண்ணி அவனை சில கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சோம். இருந்தாலும் கடைசியாக அந்த பைக்குக்கே வந்துடுவான். சரி அவனுக்கு அந்த பைக் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பைக்லேயே அவனை விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கேம் விளையாண்டோம். இதில் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேம் விளையாடுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸு, பசங்க என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரிலாம் இருந்தது. நல்லா இருந்தது. இதில் கார் ரேஸ், பைக் ரேஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. அக்கா, மாமா, தியான் ஜோஸோட அப்பா எல்லாருமே கேம் விளையாண்டாங்க. ரொம்ப சின்ன பசங்களாட்டம் அவங்க விளையாண்டதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. தியான் ஜோஸோட அப்பா, மாமா 2 பேரும் இந்த கேம் விளையாண்டாங்க. நான் அவங்கள பார்த்து நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். இந்த கேமிங் சென்டரில் நிறையா கேம்ஸ் என்ஜாய் பண்ணி சேஃபாக விளையாடுற மாதிரி தான் இருந்தது. நிறையா கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி சீட் பெல்ட்டெல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப சேஃபாகவே தான் விளையாண்டாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. சப்போஸ் எதாவது சொன்னால் கூட தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச மாதிரி எல்லாமே விளையாண்டாங்க. இப்போல்லாம் ஃபோனில் பார்த்து நிறையா கற்றுக்குறாங்க. நமக்கு தெரியாதது கூட அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. பெரியவங்க விளையாடுற மாதிரி இருக்க கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது. இதில் நாங்கள் பைக் ரேஸ், கார் ரேஸ் பண்ணோம். பைக் ரேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. கார் ரேஸ் வந்து டிவியில், யூடியூப்லலாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கார் ரேஸ்லாம் ஓட்டணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அந்த கார் ரேஸ் வந்து இங்கே இருந்தது. சரி இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நானும் கார் ரேஸ் பண்ணேன். நம்ம யூடியூப்லலாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கேம் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும். 3 வயசு கீழே இருக்க குழந்தைகளை அலோவ்
பண்ணலை. நல்லாவே நம்ம பெரியவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்கங்கும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக ஜம்பிங் கேம் போனாங்க. ஜம்பிங் கேமில் கொஞ்ச நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் 5:00 மேலே ஆயிடுச்சு. ரொம்ப பசி எடுத்துருச்சு. பசங்களும் ரொம்ப பசியோடு இருந்தாங்க. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் போகலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் 5:00 மேலே போனதுனால எல்லா ஃபுட்டுமே தீர்ந்துருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. இந்த போட்டிங்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டலுக்கு தான் போனோம். ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப பசியாக இருந்ததுனால சீக்கிரமாக ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சா போதும்னு சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் ஒரு 7:00ங்கும்போது கிளம்பிட்டோம். ஏற்காடு வந்து ரொம்பவே குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஹோட்டல் பார்க்கறக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக, நீட்டாக இருந்தது. கிறிஸ்மஸ் தீமில் இருந்தது. போட் ஹவுஸ்க்கு நேர் ஆப்போசிட்லேயே இருந்தது. இங்கேருந்து வியூ பார்க்கறக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு 7:00 மேலே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.